திருமூலர் மிக அழகாக ஒரு வாக்கியத்தை சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இன்றைக்கு இருக்கக்கூடிய மாநில அரசும் இன்னும் சொல்லப்போனால் அதனுடைய கொள்கையாக அதுவும் இருக்கிறது, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இப்போ இந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதை கூட நானும் அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையாக வைத்தேன். ஆளும் தரப்பாக உங்களுக்கும் அதிலே ஒத்த கருத்து உண்டு, எங்களுக்கும் ஒத்த கருத்து உண்டு, எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாகவும் அது இருக்கிறது. அதனால இந்த தமிழ்நாட்டினுடைய முத்திரை இருக்குல்ல, வாய்மையே வெல்லுங்கிற ஒற்றை வாசகத்தில் தானே தொங்கிட்டு இருக்குது, இதையும் அதுக்குள்ளே சேர்த்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அந்த முத்திரையை மாற்றினால் என்ன என்று ஒரு கேள்வியை நான் எழுப்பினேன். என்னன்னா, இதை மாற்றுவதற்குரிய அதிகாரமும் அந்த தகுதியும் மாநில அரசுக்கு உண்டு. இப்போ நீங்கள் கர்நாடகா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க அதுக்குள்ளே அடிஷ்னலாக ஒரு வார்த்தை வச்சுருப்பாங்க, சத்தியமேவ ஜெயத்தே, அதுதான் நம்ம வாய்மையை வெல்லும்னு எழுதுறோம். அப்போது தென்னாடு தமிழகம் சமய நல்லிணக்கத்துக்கான மிக அடிப்படையான ஒரு கருத்தாக்கத்தை கொண்டிருக்கிறது. அதை இந்த ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் நாம் இங்கிருந்து சொன்னால் என்ன என்று நான் ஒரு கேள்வி எழுப்பேன். அப்போ இதில் என்ன மாற்று கருத்து வரும்னா, கடவுள் அங்கே அல்லான்னு சொல்லப்படுது, இங்கே ஜீசஸ் சொல்லப்படுது, விஷ்ணு சிவபெருமான் அம்பாள்னு பல்வேறு பேர் இருந்தாலும் இதெல்லாம் வேறு வேறு இல்லை. கடவுள் ஒன்றே தெய்வம்னு சொல்லும்போது நாங்கள் எப்படி அதை ஏற்றுக்க முடியும்? அப்போ ஒன்றே தெய்வம்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த ஒன்று தெய்வங்கிறது எது என்று கேள்வி எழுப்புறார். இந்துக்கள் அந்த ஒன்றே கடவுள் ஒன்றே குலம் ஒன்றே தெய்வம் சொல்லக்கூடியது சிவபெருமான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவத்தில் வரும்போது கடவுள் ஒன்று தான், ஆனால் அந்த கடவுள் பேர் ஜீசஸ். கடவுள் ஒன்று தான், அந்த கடவுள் பேர் அல்லா. இப்படி தான் ஒவ்வொரு மதம் அதை உள்வாங்கி வச்சிருக்குது, அந்த சமயங்கள் மார்க்கங்கள் உள்வாங்கி வச்சிருக்குது. அதில் போய் நாம் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ண போனால் சில பேருக்கு பிரச்சனை எழுது. இப்போ என்னென்னா, வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற கருத்துக்குள் நாம் செல்ல வேண்டும். கடவுள் ஒன்று தான், அதற்கு பேர் வேறு என்பது ஒரு பார்வை. கடவுள் வேறு வேறாக இருந்தாலும் என்ன? திருமூலர் இதே சொல்ல, பண்டு பலவாயது இவ்வுலகம், பண்டு பலவாயது உலகம், இறைவனுக்கு பல்வேறு பெயர்கள் அழைத்திருக்கிறாங்க. ஒரு கட்டம் வரும்போது இப்போ நம்ம திருமந்திரத்தை எடுத்துக்கிட்டோம்னா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், நன்றே நினைமே நமநிலை நானாமே என்று திருமந்திரம். அந்த ஒன்று தெய்வம் சொல்றது எதுன்னு வரும்போது அது சிவம் தான் வந்து முடிப்பார். அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரு என்று தான் முடியும். அதே போல் நீங்கள் சமயங்களுக்கு ஊடாக பௌத்தமும் சமணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடவுள் கொள்கையே அங்கே கிடையாது. அப்போ நீங்கள் கடவுள் பிள்ளை என்று சொல்வதை சமணமும் பௌத்தமும் எப்படி பார்க்கும்? என்ன, ஒவ்வொரு சமயங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கோட்பாடுகளை ஒருங்கிணைத்து கொண்டு செல்வது, இன்னொரு பக்கம் எல்லோருக்குள்ளும் அன்பு இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்வது. இதை சமீபத்தில் ஒரு மேடையில் பேசினேன். எல்லோருக்குள்ளேயும் பரஸ்பரம் அன்பும் பரஸ்பரம் இன்னொரு உயிரின் மீது பச்சாதாபமும் பரிதாபமும் இருக்கிறது, மனித நேயமும் உயிர் நேயமும் இருக்கிறது. யாருக்கிட்ட குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன், யாரும் மீனவர் சகோதரர்கள் யாரும் இருந்தால் தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு செய்தியை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கணும். ஒரு மீனவர் கடலில் மீன் பிடிக்க போகிறாரு. ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மீன்களை பிடித்து கொண்டு வந்து வியாபாரம் செய்கிறார்கள். அத்தனை மீன்களும் இறந்தால்தான் அது வியாபாரம் பண்ண முடியும், கறி வைக்க முடியும். எந்த மீனும் கொதிக்கிற குழம்புல நீந்தாது, கொதிக்கிற குழம்புல கொதிக்குமே தவிர நீந்தி ஓடாது, அப்படி தானே? அப்போது ஒரு மீனவர் ஒரு கடற்கரையிலேருந்து ஒரு பேட்டி கொடுக்குறார். நல்லா கேட்கணும், என்ன பேட்டினா அதில் வீடியோ ஓடிட்டுருக்கு. அங்கே இருக்கிற சக மீனவர் அவர் அழைக்கிறார். அந்த கடற்கரையில் ஒரு ஆமை, பெரிய ஒரு ஆமை பழைய வலை, பிளாஸ்டிக் வலையில் மாட்டி உயிருக்கு போராட்டிட்டு கிடக்குது. அந்த ஆமையை 2 பேர் சேர்ந்து தூக்கி அந்த வலையை அதுக்கு பாதிப்பு இல்லாமல் அடுத்து எடுக்கிறாங்க. கழுத்துலையும் கையிலையும் அந்த ஆமைக்கு அந்த வலை மாட்டினதுனால ரத்த தழும்புகள் அப்படியே தடிச்சு போய் நிற்குது. அதை அப்படியே கட் பண்ணி அந்த வலையை எடுத்துட்டு அந்த ஆமையை கடலுக்குள்ளே விடுறாங்க. விட்டுட்டு அந்த மீனவர் பேட்டி கொடுக்குறார். பாவம், இந்த ஆமை 100 வயசு வாழ வேண்டியது, பழைய வலைகளை நீங்கள் கடலுக்குள்ளே வீசி எடுக்கிறதுனால பாருங்கள் ஒரு ஆமை சாக போகுது. இனிமேல் யாரும் இந்த வலையை இது மாதிரி கடலுக்குள்ளே போடாதீங்க, வெளியில் கொண்டு வந்து அப்புறப்படுத்துங்க. பாவம் ஆமைன்னு சொல்கிறவர் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மீன்களை கொள்றவர். அப்போ எல்லாருக்குள்ளேயும் குறைந்தபட்ச அன்பு இருக்கிறது. நம்ம எந்த கோணத்தில் பார்க்க வேண்டும்? இது ஒரு பக்கம். இன்னொன்று, திருடர்கள் கொள்ளைக்காரர்கள் இருக்காங்க, அவர்களுக்குள்ளேயும் மானம் மரியாதை அன்புலாம் இருக்கு. ஏன்னா சைவ சமயம் சார்ந்து பேச வருவார்னு பார்த்தா இவர் கொள்ளைக்காரனுக்கும் திருடனுக்கும் பேசுகிறார். 2 நாளைக்கு முன்னால் ஒரு செய்தி, ஒரு கொள்ளை கும்பலை பிடிக்கிறாங்க, பல்வேறு இடங்களில் திருடுறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க. ஒரு கேங்காக போகிறாங்க, அவங்க ஆண்கள் பெண்கள் எல்லாமே அந்த அமைப்புக்குள்ளே இருக்கிறாங்க. திருடிய அந்த நகைகளை எல்லாம் கையில் வச்சிருக்கிறாங்க. ஒரு இடத்துல பிடிபடுறாங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். பிடிச்சிட்டாங்க போலீஸ். பிடிச்சி கொண்டு வந்து அவங்கள நிப்பாட்டி அவங்க திருடின பொருட்களை தான் ஷோ பண்ணுறாங்க. கம்மல், வளையல்,
செயின், இந்த மாதிரி அவங்க திருடின பொருட்கள்லாம் இருக்குது. அதை ஊடகங்களுக்கு காட்டுறாங்க, வீடியோ கவர் பண்ணுறாங்க. இப்போது அதில் நிற்கிற ஒரு ஆண் ஜென்ஸு ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு இருக்கும். கொஞ்ச நேரம் இப்படி நின்னவர் விறுவிறுன்னு உள்ளே ஓடுற, ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்கல, வீடியோக்கு போஸ் கொடுக்கல. ஏங்க அப்படின்னா அவர் சொன்ன பதில், இதெல்லாம் ஒரு திருட்டா? திருடன் காவல்துறை அவரை பிடிச்சி கொண்டு வந்து கையும் களமாக பிடிச்சி நிப்பாட்டிருக்குது. இந்த நான் தேசத்தின் முன்னாடி நிப்பாட்டிருக்குது. திருடிய பொருட்கள்லாம் ஷோ பண்ணுறாங்க. அந்த திருடனால அங்கே நிற்க முடியல. என்னோட இமேஜுக்கு இதெல்லாம் கம்மின்றாங்க. அப்போ மான மரியாதை திருடனுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம் பாருங்க. அப்போ எந்த கோணத்திலிருந்து நாம் எதை பார்க்கிறோம்? அந்த திருடனை ஒருவேளை நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிப்பாட்டி அந்த வழக்கு ப்ரூஃப் பண்ணப்பட்டு அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டால் சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுவார், தண்டனை கொடுக்கப்படும். அங்கே தண்டனை அனுபவிக்கும் போது அவருக்கு 3 நேரம் சோறு உண்டு, கட்டிக்கிறதுக்கு துணி உண்டு, மனித உரிமையை பாதுகாக்கிறதுக்கு அங்கே அமைப்பு இருக்குது. ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஜாமீனில் வெளியே வர முடியல, அவருக்கு உள்ளதா பிரச்சனைன்னா நம்ம சிஸ்டர்ஸ் சும்மா இருக்க மாட்டாங்க. மாதத்துக்கு ஒரு தடவை உள்ளே போய் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறா சகோதரர் சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, நாங்கள் இருக்கிறோம். யாருங்க? நம்ம சிஸ்டர்ஸ்லாம் உள்ளே போய் அவங்களுக்கு சமாதானம். என்னென்னா குறைந்தபட்சம் மனிதர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த அன்புங்கிற அந்த புள்ளி இருக்குல்ல, அதை எப்போ தொட முடியும்? நாங்கள் தீபாவளி பொங்கல் நேரத்தில் என்ன பண்ணுவோம்? கும்பகோணம் பகுதியில் இருக்கக்கூடிய கிளைச்சிறைகள், இன்னும் சொல்ல போனால் மருத்துவமனைகள், அங்கே உள்நோயாளியாக இருக்கக்கூடியவங்களாம் பார்த்து குறைந்தபட்சம் அவங்களுக்கு ஒரு துண்டாவது கொடுத்து ஒரு பழம் பிஸ்கெட் அந்த மாதிரி வாங்கி கொடுத்து வாழ்த்துக்களை பரிமாறுவோம். ஏன் இதை செய்கிறீங்க அப்படின்னா, திருவாவடுதுறை ஆதீனம் 23வது குருமகா சன்னிதானமாக இருந்த எங்கள் மரியாதைக்குரிய சிவபிரகாச சுவாமிகள் அவர்கள் ஒவ்வொரு சைவ விழாக்களின் போதும் இது போல் எந்த பகுதியில் அவங்க இருக்கிறாங்களோ அங்கே இருக்கக்கூடிய அரசு அலுவலர்களை சந்தித்து அவர்கள் மூலமாக உரிய அனுமதி பெற்று இங்கே போய் அவர்கள் இந்த பொருட்களை கொடுத்து வாழ்த்து சொல்கிறது வழக்கமாக வச்சுருந்தாங்க. வெளியில் நிறைய தெரியாது. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இந்த விழாவை கொண்டாட முடியாத அளவில் ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், இன்னொருத்தர் தண்டிக்கப்பட்டு உள்ள இருக்கிறார், இன்னொருத்தர் விசாரணை கைதியாக இருக்கிறார். அப்போ ஒருவேளை அவர்கள் தவறு செய்திருந்தால் கூட அந்த ஒரு வினாடி தெரியாதனமாக நம்ம இந்த தப்பு பண்ணிட்டோமே, நம்ம இதை செய்யாமல் இருந்திருந்தால் இவங்க எப்படி குழந்தை குட்டிகளோடு வந்து இன்றைக்கி இந்த விழாவை கொண்டாடுறாங்களோ அது போல் நம்மளும் கொண்டாடி இருக்கலாமே என்கின்ற ஒரு வினாடி அவங்களுக்கு அந்த நல்ல சிந்தனை வரும். இப்போ நம்ம இங்கே பேனர்லையும் பார்க்குறோம், உலகிலே நன்மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. முதல்ல நன்மனம் உண்டாகணும், அப்போ தான் நன்மனம் உடையவருக்கு அமைதி கிடைக்கும். அப்போது திருடக்கூடியவர்கள்ட்டையும் அன்பு இருக்குது, அவர்களுக்கு மான மரியாதை இருக்குது, தவறு செய்கிறவர்களுக்கும் இருக்குது. உலகத்தில் குண்டு வைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நன்மனம் இருக்குது. என்ன, தான் இடத்துல குண்டை போடாமல் அடுத்த இடத்துல போடுறல்ல, நம்மால் செத்துடக்கூடாது. அப்போ இங்கே இருக்கிற கூட்டம் அங்கே குண்டு போடுறான், அங்கே இருக்கிற கூட்டம் இங்கே குண்டு போடுறான். அப்போ தீவிரவாதிகளுக்குள்ளேயும் பரஸ்பரம் சண்டை போடுறவங்களுக்குள்ளேயும் இந்த ஒரு அன்பு இருக்குதுன்னு. தமிழகம் முழுவதும் நாங்கள் பயணிக்கும் போது இது போன்ற சமய நல்லிணக்க கூட்டங்கள், மீலாது விழாக்கள், மிலாடி நபி உங்களுக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகமது நபி அவருடைய பிறந்தநாள் அந்த விழா எங்கே பார்த்தாலும் சமய நல்லிணக்க கூட்டமாக இப்போ நிறைய நடத்தப்படுது. அதே போல் கிறிஸ்து பிறப்பு விழா, சமய நல்லிணக்க கிறிஸ்து பிறப்பு விழாவாக நடத்தப்படுகிறது. அங்கேயும் பங்கெடுக்கிறோம், கேக்கு சாப்பிட்றோம். இந்த பக்கத்தில் பிரியாணி சாப்பிடுதுன்னு கேட்க வரீங்க. நாங்கள் போனால் எங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி கொடுப்பாங்க. ஆமாங்க, 10 பேர் உட்காந்து சாப்பிடும்போது எங்கே மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணிலாம் ஓடிட்டு இருக்கோம். உலமாக்கள் என்கிட்ட கேட்பாங்க, சாமி எங்களோட சாப்பிட்டு போங்களேன். நான் வந்து சைவம் உங்களுக்காக பாருங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம் சாப்பாடுன்னு உயர்தர சைவ உணவகம் அந்த பேக்கு அந்த பையோட எங்களுக்கு காமிப்பாங்க வித் எவிடன்ஸ். அவங்களோட அருந்து நான் சாப்பிட்டுட்டு வரும். அதே போல் ஒரு பள்ளிவாசலுக்கு போயிருக்கும்போது பரிமாறினாங்க, வட்டத்தட்டு, அதில் குழி குழியாக இருக்குது, நடுவில் சப்பாத்தி, எல்லாம் பக்கத்தில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. குருமா பரிமாறப்படுது. நான் கேட்குறேன், சாமி உங்களுக்குன்னு தனியாக சைவ குருமா வருதுன்னு. அவர் ஊற்றிட்டு போனார், சாப்பிட்டுட்டு இருக்கேன். இன்னொரு தம்பி ஒருத்தர் பரிமாறிட்டு வந்தவர், அது சிக்கன் குருமா போல் இருக்குது, அந்த வட்ட வட்டமாக இருந்தது பாருங்கள், ஒன்று காலியாக இருக்குன்னு ஊற்றிட்டாரு. நான் என்ன வாசம் வேறு மாதிரி இருக்குதுன்னு பக்கத்தில் இருக்கிற உலமாட்ட கேட்குறேன், ஐயோ ஐயோப்பா சிக்கன் குருமா ஊற்றிட்டு நான் தான் அப்போவே சொன்னேன்னு அப்படின்னார். இப்போ ஃபாதர் சொன்னேன், அவங்ககிட்ட சொன்னேன், ஐயா தப்பாக எடுத்துக்காதீங்க, அவர் ஒரு வட்டத்தில் ஊற்றிருக்கிறாரு, நான் ஒரு கட்டத்தில் இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது ஒரு கட்டத்தில் இருக்கு, நான் ஒரு கட்டத்தில் இருக்கேன். இந்த புரிதல் இருந்தால் அது ஒரு உணவு. ஐயா அதை போய் சாப்பிட்றீங்க சீன்னு சொல்கிறான், அதுதான் கூடாதுன்னு சொல்கிறேன். இந்த புரிதல் வந்துருச்சுன்னா அவர்களுடைய உணவு எது, என்னுடைய உணவு என்பதற்குள்ளே ஒரு பரஸ்பரம் புரிதல் வந்துடும். குறைந்தபட்சம் அது ஒரு உணவு, அவர்களுக்கான உணவு. இப்போ எப்படி நம்ம மீனவ சமுதாயத்தை பார்க்கிறோமோ அதுபோல் இந்த ஒரு புரிதலோடு சைவ சமயத்திற்கும் இஸ்லாத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒற்றுமை என்று நாம் பார்க்கும்போது விழாக்களாக இருக்கட்டும்,
அல்லது நாம் சொல்லக்கூடிய ஒன்றுக்குள் ஒன்று. இப்போது இந்த நிகழ்வு நடக்குதுன்னு அதனுடைய மைய பொருளாக ஜீசஸ் சொல்கிற யோவான் வாசகத்திலிருந்து சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை தான், எப்படி உனக்குள் நானும் எனக்குள் நீரும் இருக்கிறோமோ இறைவா, அதுபோல் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அவர்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை தான் வாசகமாக மிகப்பெரிய ஒரு உறுதி வாக்கியமாக நான் பார்க்கிறேன். இதே வாசகத்தை எடுத்து நீங்கள் சைவத்துக்குள்ளே வந்தீங்கன்னா, உடையாள் உந்தல் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதனால் அடியேன் உன் அடியார் நடுவுள்ளிருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தையும் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. திருவாசகம். உனக்குள் நானும் எனக்குள் நீரும் இருப்பது எப்படியோன்னு அங்கே பைபிள் சொல்ற அதே வாசகம் திருவாசகத்தில் மாணிக்க வாசகம் சொல்றார், உடையாள் உந்தன் நடுவிற்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவிற்கும் அருளை புரியாய். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் என்னங்க இருக்கு? இரண்டு அருளாளருடைய கருத்துக்களுக்குள்ளும் இரண்டு அருள் உபதேசங்களுக்குள்ளும் வேற என்ன பிரிவு இருக்குது? இப்போ இந்த ஒரு கருத்தொற்றுமை. அதே போல விழாக்கள். ஜீசஸ் இங்கே சிலுவையில் அறையப்பட்ட அந்த செய்தியை பார்க்கிறோம். அற்புதமான நோன்பு காலம் அவர்களுக்கு சாம்பல் புதனிலிருந்து துவங்கி நோன்பு காலம் வந்து கொண்டிருக்கிறது. அதே போல இஸ்லாம் சகோதரர்கள் ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடிய நாள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நோன்பு. அதே போல இந்து மதத்தில் எடுத்துக்கொண்டீங்களானால் சமயபுரத்தில் அந்த மாரியம்மன் உண்ணாவிரதம் இருப்பதாக ஒரு நோன்பு நடந்து கொண்டிருக்கிறது. வித்தியாசமாக இருக்கும், வேற எங்கேயும் நம்ம பார்க்க முடியாத ஒரு நோன்பு. பொதுவாக கோவிலுக்கு நம்ம விரதம் இருப்போம், ஆனால் ஒரு அம்பாளை விரதம் இருக்கிறான் என்கின்ற ஒரு வரலாறு அந்த சமயபுரத்துக்கு தான் உண்டு. என்ன இது அம்பாள் விரதம் இருக்கிறா? உண்ணா பச்சை பட்டினி விரதம்னு அதுக்கு பேர். என்ன இந்த அம்பாள் உண்ணாவிரதம் இருக்கிறான்னா, இந்த நாட்டு மக்கள் என் குழந்தைகள்லாம் நல்லா இருக்குன்னு ஒரு தாய் உண்ணாவிரதம் இருக்கிறான். இதை குமரகுருபரர் தெரியும் உங்களுக்கு, திருப்பனந்தாள் ஆலயத்தினுடைய குரு முதல்வராக இருக்கிற குமரகுருபரர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஒரு தாய் ஏன் விரதம் இருக்கணும், அதனுடைய அவசியம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, பாலூற்ற தாய்மார்களுக்கு நல்லா தெரியும், இந்த பால் குடிக்கிறக்கூடிய குழந்தைக்கு ஏதாவது வயிற்றுல இல்லைன்னா உடம்புல பிரச்சனைனா அதுக்கு ஒரு மருந்து கொடுக்கணும். அந்த மருந்து வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, அந்த டோஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, கொஞ்சம் வீரியமிக்க மருந்து. அந்த குழந்தையால் அதை சாப்பிட முடியாது, சாப்பிட்டாக்கா வயிற்றுல பிரச்சனையாகும். அப்போ அந்த மருந்தை என்ன பண்ணுவாங்கன்னா தாய் சாப்பிடுவாளாம். தாய் அந்த மருந்தை சாப்பிட்டுட்டு தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய சக்தி வழியாக அந்த குழந்தைக்கு அந்த மருந்து செல்கிறது என்பதை ஒரு வடிவத்தில் சொல்கிறார். பாலுன் குழவி பசுங்குடர் பொறாது என நோயுன் மருந்து தாயுண்டாங்கு. குமரகுருபரர் நடராஜருக்கும் சிவகாமி அம்பளுக்குமான அந்த காட்சியை சொல்வதற்காக நமக்கு இதை சொன்னார். எப்படி ஒரு தாய் குழந்தைக்கான மருந்தை தான் உண்டு இந்த குழந்தைக்கு வந்து ஆரோக்கியமாக அந்த தாய்ப்பாலை ஊட்டி அது மூலமாக அந்த குழந்தைக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறாளோ, அதுபோல அந்த அம்பிகையின் நான் ஜீசஸ் அந்த சிலுவையிலே தொங்குவதையும் அப்படித்தான் பார்க்கிறேன். இந்த மக்களுக்காக அவர் அந்த வேதனையை தாங்கி கொண்டார், அதை தான் சிலுவையில் தொங்கக்கூடிய இந்த இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கிறேன். அதே போல் இங்கே முகமது நபி அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்துக்கொண்டாலும் சமயங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்கதாங்க செய்யுது. ஒரு காலகட்டம் இருக்கும்போது இன்னொரு சமயம் இருக்கக்கூடிய இடத்துல வேறொரு சமயத்தினுடைய உண்மையை சொல்ல வரும்போது அதற்கான தேவை இருந்தது. அது மாதிரி இந்தியாக்குள்ளேயும் இந்து மதம் சார்ந்தோ சைவம் சார்ந்தோ நம்ம பார்த்தோன்னா என்ன சொல்லுவாங்க, அந்த சமயங்களுக்கு பூரா இங்கேருந்து ஆட்களை நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோமா, அப்போ என்ன பண்ணுறாங்க, இதற்கு எதிராக சட்டங்களை கொண்டு வந்து மதமாற்ற தடை சட்டம் என்று கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. நான் சொல்கிறது உண்டு, சட்டங்களால் யாரையும் தடை பண்ண முடியாது. இந்து மதத்துக்குள்ளேயோ சைவத்துக்குள்ளேயோ வைஷ்ணவத்துக்குள்ளேயோ யாரோ ஒருத்தர் இருக்கிற ஒரு அடக்குமுறை இருக்குது அப்படின்னா அங்கேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி வேணும். அவருக்கு பெரிய புராணத்தில் அற்புதமான ஒரு உதாரணம் இருக்கிறது. நிறைய பேர் பெரிய புராணத்துக்கு உரை எழுதும் போதும் பேசும்போதும் வெளியிலேருந்து எப்படி பார்க்குறாங்க, தெய்வ சேக்கிழார் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கான, இன்னும் சொல்ல போனால் சனாதன சக்திகளுக்காக அவர் சில செய்திகளை சொல்லி வச்சிருக்கிறார். நந்தனார் வரலாறு, திருநாளை போவார் வரலாறு, நம்ம திருநாளை போவார் நந்தனார்னு சொல்லுவோம். அந்த வரலாறுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட சாதியத்துக்காக அவர் வந்து நெருப்பில் விழுகிற மாதிரிலாம் அந்த கட்டமைப்பு அந்த வரலாறுல இருக்குது. ஏன் இதை மாற்றிருக்கக்கூடாதா, புரட்சிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி பெரிய புராணத்தின் மீதும் சைவ சமயத்தின் மீதும் சொல்லப்போனால் தெய்வ சேக்கிழார் மீதும் இருக்கிறது. ஆனால் நான் அதை எப்படி பார்ப்பேன்னா, இன்றைக்கு நான் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன்னா, சொல்லப்போனால் இன்றைக்கி சமய நல்லிணக்கம், அமைதி, சமூக ஒற்றுமை என்பதெல்லாம் ஒரு வகையில் ஒரு போராட்டம் தான். ஒரு வகையில் இதெல்லாம் ஒரு போராட்டம் தான். இதை நம்ம சொல்ல ஆரம்பித்தோன்னா இதுக்கு அனுமதி வாங்கணும்னு சொல்லிடுவாங்க போலீஸ்லேருந்து.
அப்போ இதெல்லாம் போராட்டமா, அப்போ அனுமதி வாங்கணுமே அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சூழல் இருக்கு. நான் அதற்காக சொல்லுவேன். அந்த அடிப்படையில் நான் இந்த ஒரு மையப்புள்ளியை மட்டும் சொல்லி நிறைவு பண்ணுறேன். ஆரம்பத்தில் தெய்வ சேக்கிழார் முதலாக, இன்னும் சொல்ல போனால் அதற்கு முன்னே இருந்த நாயன்மார்கள், திருநாவுக்கரசு சுவாமிகள் ஒரு இடத்துல தெளிவாக சொல்றார், கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்கீர் பாத்திரம் சிவம். இறைவனை ஒருத்தன் உணர்ந்துட்டான் அப்படின்னா அவன் குலம் கோத்திரத்தை வச்சு நீ என்ன பண்ண போற என்று ஒரு கேள்வி எழுப்பினார். எப்போங்க? 7ஆம் நூற்றாண்டிலே. அப்போ 7ஆம் நூற்றாண்டிலேயே இந்த சமூகத்தை பார்த்து கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்கிறனா எந்த அளவுக்கு அவருக்கு நெஞ்சுரம் இருந்திருக்க வேண்டும். யாமார்க்கும் குடியெல்லாம் நமனை எஞ்சம் சொன்னது நாவுக்கரசு சுவாமிகள். அப்போ அன்றைக்கு இருந்த அந்த அடக்குமுறை, மன்னராட்சி, அதற்குள்ளாகவும் ஒருத்தரால் வெடித்து கிளம்ப முடிந்தது என்று சொன்னால் அந்த இடத்திற்குள், அந்த சூழலில் எவ்வளவு பண்ண முடியுமோ அதை அவர்கள் பண்ணினார்கள். அதை தொடர்ந்து வந்த காலகட்டங்களில் தெய்வ சேக்கிழார் போன்றவர்கள் இன்னும் சில சமய புரட்சிகளை செய்தார்கள். அதன் நீட்சியாகத்தான் உங்கள் முன் என்னை போன்றவர்கள் வந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு சமயங்களை உள்ளடக்கி, பல்வேறு ஜாதிகளை உள்ளடக்கி ஒரு நாயன்மார்கள் என்கின்ற ஒரு அமைப்பு, அதுக்குள்ள சாக்கிய நாயனாரும் இருக்கிறார். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு இடத்துல மாணக்கஞ்சார நாயனார் வரலாறு சொல்லுவார் இடத்துல ஒரே ஒரு செய்யுளை அவர் சொல்லி சமூகம் சார்ந்த ஒரு பார்வையை முன்வைக்கிறார். வயல் பகுதியில் களை எடுக்கிறாங்க அங்கே பெண்கள். அப்படி களை பறிக்கும் போது உங்களுக்கு தெரியும், அந்த களையின் போது நெல் பயிருக்குள்ளே ஊட இருக்கக்கூடிய மாற்று பயிர்கள் ஏதாவது இருக்கலாம். அது தாமரைப்பூவாக இருக்கும், அல்லிப்பூவாக இருக்கும், இந்த மாதிரி புல் செடி இருக்கும். அதெல்லாம் பிடுங்கி எறியணும். அப்படி அவங்க பிடுங்கி களைகளை களைந்து எறிந்து கொண்டிருக்கிறார்களாம். அப்படி அவங்க களைகளை பிடுங்கும்போது அதுக்குள்ளே ஒரே ஒரு செடி மட்டும் அந்த தண்ணிக்குள்ளே ஒளிஞ்சு தன்னை தற்காத்துக்கிட்டு உள்ளே போயிடுது. அந்த நெல் வளர்ந்து வரும்போது இதுவும் அப்படியே மலர்ந்து மேலே வருது. இப்போ இந்த காட்சியை தெய்வ சேக்கிழார் பார்க்கிறார். ஒரு காட்சி எழுதுகிறார், அந்த கண்ணீல கடைசியர்கள் அடுங்களையில் பிழைத்து ஒதுங்கி அதிலிருந்து தப்பித்து பிழைத்த ஒரு செடி தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. இப்போ இந்த நெல் வளர்ந்து மேலே வருது. நெல் நல்லா விளைஞ்சிருச்சு. விளைஞ்ச உடனே நெல் என்னாகும்? தலையை தொங்க போடும். அப்படிதானே? இந்த காட்சி அவர் சொல்றார். இந்த உள்ள போன இந்த களச்செடி இருக்கு பாருங்க, அது செங்கழு நீர் மலர். இன்றைக்கு அந்த செங்கழு நீர் மலர் திருவாரூர் தியாகராஜ சுவாமிக்கு சாத்தப்படக்கூடிய, அணிவிக்கக்கூடிய ஒரு மலராக இருக்கு. மிகவும் பாதுகாக்க வேண்டிய ஒரு இடத்துல இந்த மலர் இருக்கு. அன்றைக்கு அது களை. அந்த தண்ணிக்குள்ள இருந்த மலர் அதுவும் வளர்ந்து அப்படியே மேலே பூத்து நிற்கிறது. இதை பார்த்துட்டு அந்த வளாகத்துக்குள்ள இருக்கிற அந்த வயல்வெளி வரப்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெல் விளைஞ்சி நிற்கிது பாருங்க, அத்தனையும் அதை பார்த்து தலை சாய்தான். என்ன, உன்னை பிடுங்கி வெளியில் எறின்னு நினைச்சான். அதை மீறி இது ஏன் இடம், நான் இங்கே தான் நிற்பேன்னு நின்று வளர்ந்து மலர்ந்துருக்கிற பார், உனக்கு நான் தலை வணங்குறேன்னு அத்தனை நெல்லும் தலை குனிஞ்சு நிற்கிறேன். அப்போ இந்த புரிதல் இருக்கு பாருங்க. அன்றைக்கு தெய்வ சேக்கிழார் அப்படிதான் சொல்லிட்டு போனாங்க. அதுக்கு விளக்கம் நம்ம சொல்ற மாதிரியான பிற்பாடு, அதாவது இந்த கம்யூனிட்டி இவங்களை தொடமாட்டோம், நீங்க தள்ளி போயிருங்க, உங்களுக்கு அந்த பக்கம் இருக்கு வீடு, நீங்க சேரியில் இருங்க, இதெல்லாம் அங்கே சொல்லலை. ஆனால் அவர் சொன்ன அந்த உட்குறிப்பை வைத்து நாம் பார்க்கும்போது அவர் இதைத்தான் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை அவர் இது அப்பட்டமா இப்படி சொல்லியிருந்தார்னா அன்றைக்கே தெய்வ சேக்கிழாருடைய கதையை முடிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம கதை சொல்றதுக்கான நேரமே இருந்திருக்காது. ஆனால் அன்றைக்கு காலகட்டத்தில் அவர் நின்று ஒரு மன உறுதியோடு ஒரு செய்தியை பதிவு பண்ணார் அல்லவா, அது பாராட்டப்படக்கூடியது, பெருமைப்படக்கூடியது, போற்றப்படக்கூடியது. யார் அங்கே எதிரியா இருந்தவர்களோ அவர்களையே மலர்களை தூவி தெய்வ சேக்கிழார் நமகன்னு சொல்ல வச்சாரு பாருங்க, அவர் தெய்வ சேக்கிழார். இதைத்தான் சைவ சமயம் சொல்லுகிறது. எல்லாரையும் உள்ளடக்கியது இந்த சமயம். ஆனால் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும்போது சில காலகட்டங்களில் ஒரே நேரத்தில் எதையும் பண்ணிட முடியாது. இப்போ நம்ம உடம்பு சரியில்லை, பிளட்டு ஏற்றணும், உடனடியாக நம்ம எமர்ஜென்சி உள்ளே போயிருக்கோம்னா அந்த 400 ml பிளட்டை ஒரே நேரத்தில் உள்ளே செலுத்திட முடியாது. ஒவ்வொரு டிராப்பாக தான் செலுத்த முடியும், ஒவ்வொரு துளியாக தான் செலுத்த முடியும். அம்மையார் சொல்லும்போது கூட சொன்னாங்க, ரத்த தான முகாம்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ரத்த தான முகாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் மதுவுக்கு எதிரான போராட்டங்கள், இந்த உலகத்தில் மதுவினுடைய கொடுமை மிகுந்து கொண்டிருக்குன்னு அதுக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம், மதுபான கடைவாசல் மிதிக்க வேண்டாம் என்கின்ற ஒரு விழிப்புணர்வை முன்னெடுத்துட்டு இருக்கோம். அதே போல் ரத்த தானம் பாருங்க, நாங்கள் ரத்த தானம் சம்மந்தமாக ஒரு விழிப்புணர்வு போட்டி, ஓவிய போட்டி ஒன்று நடத்துகிறோம். ஒரு பள்ளிக்கூடம் குழந்தை அதில் ஒரு வரி எழுதியிருந்தா, அது யார் சொன்னதுன்னு தெரியல, வரி அழகாக இருந்தது. அதாவது, சாதி மதங்களுக்கு ரத்த வெறி உண்டு, ரத்தத்துக்கு அந்த வெறி கிடையாதுன்னு எழுதியிருந்தேன். இப்போ குழந்தைகள்ட்ட இருந்தே இந்த செய்திகள் எப்படி நம்ம ரத்த தானம் சொட்டு சொட்டா ஏறுன்னு சொல்கிறோம், அது போல் இது போன்ற முன்னெடுப்புகள்
குழந்தைகளோடு பள்ளி குழந்தைகளோடு நாம் உரையாடக்கூடியது, இதெல்லாம் சமூகத்தில் ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை கொண்டு சேர்க்கும். அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு நிகழ்வை, முழுமையான ஒரு நிகழ்வை, இது ஒரு நாள் முழுவதுமாக முன்னெடுத்திருக்கிற இந்த அமைப்பிற்கு அடியினுடைய அன்பான நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அனைவருக்கும் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ் சித்திக்க பிரார்த்தித்தவனாக வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன்.